அதாவது திருவடி வந்திருக்கிறேன். உன்னுடைய தங்கனை சொல்கிறாய். அம்மா, அதாவது எங்களுடைய திருவடி பாதத்தில் ஈடுபடுத்த கடத்தால் இந்த கடத்தில் உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி கண்ட பதமது தன்வழிந்தார் அப்படி பண்ணிருப்பார் கடிப்பாடி காணா இந்த மேல்நாட்டு சீமையிலே என் தேர்வு சுகப்பட்டு வாழ்ந்திருப்பாய். அம்மா, இந்த மேல்நாட்டு சீமையிலே தீர்க்காடு வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றீங்களா? உன்னிடத்தில் ஒரு வாக்குறை நான் கேட்கலாம்ல?
சிரித்த முகத்துடனே தன்னுடைய அண்ணனை சந்திக்க வருவார். ஆனால் இன்று தாமரை போல இருந்த முகம் அவருடைய முகமானது வாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? எதுக்காக இந்த அழுதுகளுடைய சிந்தனமே இருக்கிற இதுக்கு காரணம் என்ன தங்கா? ஏன் இதுபோல் முகமாட்டு இருக்கிற என்று தங்காய கழுத்துடனே ஆசையோடு பாசத்தோடு ஓடுவரி இந்த தங்காகப்பட்டவன் இன்றைய தினத்தில பாடாத திருமுக வாடி இருக்கு. என்ன சோரா திருமுகம் சோர்ந்திருக்கு. என்ன காரணம்னு கேக்குறீங்க? ஐயா சரி 60 அடி அகலம் 70 அடி ஈட்டுக்கொண்ட அழகு பற்றி குட்டியே அசை அன்போடு நான் வளர்த்து வந்தேன். ஆமா, அப்படி வளர்த்து வந்த பன்றிய அண்ணா அந்த வெள்ளாள கவுண்டர்கள் என்ன செய்தார்கள்? பற்றி குட்டியை கொண்டு விட்டார்கள். இந்த மேல்நாட்டு சிபியில சீர சிறப்புடன் வாழ்ந்திருக்கும் போது தன்னுடைய தங்கு வளர்த்து பண்ணி அடித்திருக்கிறேன் சொன்னால்
எவ்வளவு கருவம் இருந்தால் அப்பேற்பட்ட அழகான படி அடித்திருப்பார்கள். அதானே அந்த கொண்டவன் யாரா இருக்கணும்? பன்றி குட்டியாகப்பட்டது மதுக்கரையிலே படுத்து கொண்டிருந்தது. ஓஹோ, ஆமா, அப்படி படுத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்த பன்றி குட்டியை அநியாயமா கொண்டு விட்டார்களே. ஆமா, அண்ணா, அங்க கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உனக்கு ஒரு அவமானம் பண்ணால் அது எங்களை சேர்ந்தது அல்லவா? அதனால உனக்கு ஒரு குறை இருந்தால் அது எங்களை சேர்ந்தது. 68 பங்காளிகள் ஒன்று சென்று நாங்கள் இருக்கும் போது உனக்கு ஒரு குறை என்று நாங்கள் விட்டு விடுமா என்ன? அதாவது நீ சொன்னாயே அப்படி யார் படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, அவனுடைய பழிக்கு பழி வாங்கி வச்சிருவோம். பழி தீர்த்து வருகிறேன் என்று சொல்றீங்க. நிச்சயமாக ஆகட்டண்ணா, சென்று வாங்க, வெற்றியாரு வாங்க. ஆகட்டும், நீ அரமனையில் இரு, பிறகு சந்திக்கிறோம். போய் வாங்க. அதாவது அண்ணா, ஏனென்றால் பொன்னிவனை நாட்டு ஆண்டு வரக்கூடிய பொன்னர் செகடி சொல்லக்கூடிய வேளாளர் தாங்கள் பண்ணி மடித்து விட்டு தங்க உரைக்கிறார். அதனால அவரை மடிப்பது என்ற சாதாரணம் அல்ல. என்னென்றால் மேல்நாட்டு சீமா ஆண்டு வரக்கூடிய 68 பங்காளிகள் இருந்த போதிலும் அவர் மடித்திருக்கிறார் என்றால் அவர்களை சாதாரண போடக்கூடாது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? அதாவது அந்த பொன்னிவள நாட்டிலிருந்து நமது நாட்டுக்கு அடையாளம் வந்தவன் யாரு? ஆசாரி. அதனால் இந்த ஆசாரி கூப்பிட்டு அங்கு என்ன நடந்தது, யாருக்கு துணையாக இருந்திருப்பார், எப்படி மடித்திருக்கிறார் என்று நாமல் அவனை வைத்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, அவனை தூதாக விட்டுதான் நாம சொல்ல கழித்து முடித்தே தீர வேண்டும். அதனால சீக்கிரமாக சென்று நமது மேல்நாட்டை சீவலிக்கிறார் அந்த ஆசாரி வரவழைத்து வா. அவனை வைத்துதான் அவரை முடிக்க வேண்டும். சரி, இதான் ஆகட்டும்.